ஹலோ சார், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாஸ் கால்பர் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் மார்க்கெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டை எப்படி ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறது. அதாவது மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டுங்கிறத விட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தராக என்ட்ரி ஆர் எக்ஸிட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். டைரக்ஷன் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் ஆகி லாஸ் அதிகமாக வரும். அதனால் டைரக்ஷன் எப்படி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக கேண்டிலை மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுலேருந்து க்ளோஸ் ஆன வரைக்கும் ஏன் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீசனாக நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 24,376 அந்த ரேஞ்சில் ஓப்பன் கொடுத்த மார்க்கெட் மறுபடியும் ஏன் ஃபர்தராக மேலே போகலை, அப்படியும் ஏன் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத இது ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். பட் என்னென்னா, முடிஞ்ச மார்க்கெட்டில் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதை அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடியும். அதனால் இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டுக்கு ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது. அதாவது ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு. கேப் அப்போடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஹை ரேஞ்சில் இருந்திருக்கும், க்ளோஸ் பண்ணது இந்த லோ ரேஞ்சு. இது ஒரு கேப் அப்பு. இந்த கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாவே யார் ப்ரிடிக்ட் பண்ணி கேப் அப் நடக்கும் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்காக ஓப்பன் ஆகிருக்குது. ஏன்னா இன்ஸ்டியூசர் அதிக பணத்தை உள்ளார போடங்காட்டினா ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பையிங்காக கேப் அப் அப்படின்னாவே பையிங்கு, அதே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங். அப்போ கேப் அப் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங்காக கேப் அப் பண்ணி ஓப்பன் பண்ணினது. ஆனால் பையிங்கை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். முதல்ல இது கேப் அப் அப்படின்னாவே பையிங்காக ஓப்பன் ஆகிருக்குது. பையிங்காக ஓப்பன் பண்ணினது மார்க்கெட், பையிங்காக ஓப்பன் பண்ண மார்க்கெட் ஏன் ஃபர்தராக பை பண்ணி மேலே கொண்டு போகலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஓப்பன் பண்ணினது மார்க்கெட் என்னவோ பையிங்காகத்தான், அங்கே செல்லிங் நடந்திருக்குது. அப்போ ஏன் அந்த செல்லிங் நடந்திருக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவில் அதாவது பர்டிகுலர் இந்த ப்ரீமியத்தில் இந்த ஸ்ட்ரைக்கில் யார் இருக்கிறா, 23,377 தான் ஹை. அதாவது சரி, ஹை பார்த்தீங்கன்னா 23,378 பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்னைக்கு ஹை. இப்போ 78 ஹை. இந்த ஹைக்கு போன மார்க்கெட் ஓப்பன் கொடுத்து இந்த ஹைக்கு போன மார்க்கெட் ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத ப்ரீவியஸிவ் டேவை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸிவ் டேவில் ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸிவ் டேவில் பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 7ஆம் தேதி அந்த ஏரியாவில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் டேயில் பாருங்கள், நான் ஷார்ட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டேவில் இந்த இடத்துல ஒரு செல்லிங் நடந்திருக்கு. மார்க்கெட் பாருங்கள், இங்கிருந்து அப் அண்ட் டவுன் அப் பண்ணின மார்க்கெட் இங்கிருந்து ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. அதே இடத்துல சேம் ஸ்ட்ரைக்கில் வந்த உடனே என்னாச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோவாக
டவுன்ஃபாலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த ஓப்பன் வந்து எந்த ஏரியாவில் நடந்திருக்குது, நம்ம ஒரு செல்லர் ஏரியாவிலையா ஒரு பையர் ஏரியாவா, அது ப்ரிவேசிவில் ஒரு செல்லரா ஒரு பையராங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த செல்லருக்காகவும் ஆக்ட் ஆகுதா இல்லை பையருக்காகவும் ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இங்கிருந்து போன மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே போகல, ஒரு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஏன் இங்கே வந்துட்டு க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வரல அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடக்கும். இப்போ இங்கே தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இது ஏன் அப்படிங்கிற மெத்தடை ஃபுல் பேக்கில் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணி அதே இடத்த பார்க்குறோம். பாருங்கள், 50 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு லோயர் டைம் ஃப்ரேம்லையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் அந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டீங்க. ஒரு செல்லர், அந்த செல்லர் எந்த ரேஞ்சில் மேலே போவாங்களா அப்படிங்கிறத ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம வரையணும். ஆர்டர் பிளாக்குங்கிறது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன ஏரியா. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன இடம் இந்த இடம். எப்படி இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எஸ்எம்சி கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி இந்த இடம் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன இடம். அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடம் இப்போ இதை நான் வந்து ப்ரீவியஸ் டேவை நான் பார்க்கல, இந்த டேவில் பார்க்கல, ஆனால் இதை வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்கே போய் நம்ம அந்த ஆர்டர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்து பிரேக் அவுட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே கொடுக்கல. பாருங்கள், ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே கொடுக்கல. அப்போ என்னென்னா இங்கே விக் வச்சுருக்கு, இங்கேயும் விக் வச்சுருக்கு. இந்த ஏரியாவுக்கு கீழே தான் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில் 10 மினிட்ஸில். ஓகேங்களா? இப்போ நாம் அந்த இடத்துக்கு போகலாம். இந்த கரண்ட் டேவுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச ஆர்டர் பிளாக்குக்கு நியரஸ்ட்டில் தான் வந்து மார்க்கெட்டு ரிஜெக்ஷனே கொடுத்துருக்கு. அப்போனா ப்ரிவியஸிவ் செல்லர் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடையாது ஒன்று. ஆனால் கொஸ்டின் இருக்கும் என்னென்னா, இங்கே வந்தால் இதுக்கு இவங்க ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ என்னென்னா ப்ரிவியஸிவ் டேட்டாவுக்காக ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பாருங்கள், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போகணும். ஓப்பன் பண்ணினதோ பையிங். நமக்கு ஓப்பன் பண்ணினது என்னென்னா பையிங்காக கேப் அப் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்குது. ஆனால் மார்க்கெட் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆச்சு, இங்கே மார்க்கெட்டு ஏன் ஃபர்தராக ஃபாலோ பண்ணல, பையிங்காக ஓப்பன் ஆன மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஓப்பன் ஆன ஏரியாவிலிருந்து ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரிவேசிவ் டேட்டா என்ன சொல்லுது, அந்த இடத்துல அங்கே யார் இருக்கிறா அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து எல்லா நாளும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இதனோட என்ன பண்ணணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ ப்ரிவேசிவ் டேட்டாவில் செல்லர் இருக்கிறாங்க, ஓகே. அப்போனா ப்ரிவேசிவ் செல்லர் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்களா, அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த இடத்துல என்ன ரேஞ்ச் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டன்னில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைனா, இது பேக்கப் டேட்டா இருக்காது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். கரண்ட் டேட்டில் இப்போ கரண்ட்டில் முடிஞ்ச இடத்துல என்ன டேட்டா இருக்குதோ அதுதான் காமிச்சிருக்கும். மார்னிங் டைம் நீங்கள் இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது எக்ஸாக்டாக சொல்கிறோம்னா சேஞ்சில் இருக்கா இந்த ஸ்ட்ரைக்கு ஐ மீன் பார்த்தீங்கன்னா 24,000 24,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 24,350 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஹையாக இருந்திருக்கும். இது டேட்டா இருந்தால் உங்களுக்கு ஓஇ பல்ஸ் இந்த மாதிரியான இதில் பேக்கப் டேட்டா கிடைக்கும். இதில் வந்து கரண்ட்டில் தான் வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நமக்கு வந்து ஓப்பன் பையிங்காக கொடுத்துச்சு. ஓப்பன் கொடுத்தது என்னது? பையிங்காக. ஓப்பன் பைக்காக கொடுத்துச்சு. ஆனால் பையிங் நடக்கலை. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு கீழே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கீழே யார் அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் பாருங்கள், இதை நான் ஹையர் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பனான மார்க்கெட் நமக்கு டவுன் கொடுத்துட்டு டவுனை ஃபாலோ பண்ணிச்சா இல்லையா அப்படின்னா, ஏன் பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கு லிக்விடிட்டி பத்தலை. ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இங்கே வர முடியல. புரியுதுங்களா? இப்போ கீழே இந்த ரேஞ்சுக்கு கீழே இவங்களால உடைக்க முடியல அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னதுங்க? லிக்விடிட்டி தான். அதாவது அவங்க போடுற ஆர்டருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ஆர்டர் அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நீங்கள் காலையில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கிற எஸ்எல் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் திரும்ப இங்கே வந்தோன்னே இந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. செல்லிங்க்கு இதனுடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இந்த ரேஞ்சு ஸ்டாப் லாஸு இந்த கேட்டகரி கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஹைக்கு தான் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. போட்டுட்டு எல்லாருமே கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அதாவது இவனுக்கு லிக்விடிட்டி பத்தில் இந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே இறங்குறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறான். அப்போ இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் இல்லைன்னா 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல கொடுத்த எஸ்எல் எல்லாத்தையுமே பாருங்கள், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற எஸ்எல் எடுத்துட்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து பாருங்கள், மார்க்கெட் ஹை, லோ பிரேக்கு, ஹை பிரேக்கு, இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுடைய டார்கெட் எதுவாக வைக்கலாம் அப்படின்னா இதுதான் நமக்கு டார்கெட். இவன் இந்த ரேஞ்சுக்கு மேலே இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம எது வைக்கலாம் அப்படின்னா, ஏன் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் நான் அப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத ரீசன் சொல்கிறேன்.
இதுதான் நம்ம செகண்ட் டார்கெட். இப்படி செகண்ட் டார்கெட் வைக்கிறப்ப டைரெக்டாக இங்கே வைக்கலாமானா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது கேப் அப் ஆனது. இப்போ இதுக்கு ப்ரிவேசியில் இருக்கிறவங்க யாராச்சும் ஆக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கு ப்ரிவேசியில் இங்கே இருக்கிறாங்க. அப்போ யாருன்னா இவங்க இங்கேருந்து பை பண்ணி ஒரு செல்லிங் நடந்திருக்குது அந்த ஏரியா, அதாவது ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ஏன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் செகண்ட் டார்கெட் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இது தேர்ட் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு இங்கிருந்து என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 42 பாயிண்ட் வருது. டார்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் 37 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 68 பாயிண்ட். அதாவது இது பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ அப்படிங்கிறது. இது எக்ஸாக்டாக கணிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலையே நீங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரிஜெக்ஷன், இங்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனால் ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 88 பாயிண்ட் நமக்கு மூவ் பண்ணுது. இந்த மாதிரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணி அதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் ஈஸியாக பண்ணலாம். இது 1 லாட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன அடிஷ்னலாக வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இண்டிகேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நான் இதில் என்ன யூஸ் பண்ணுவேன்னா எம்ஏ கிராஸ் யூஸ் பண்ணுவேன். லோயர் டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குறப்ப எம்ஏ கிராஸ் வந்து என்ன பண்ணோம்னா எனக்கு அந்த ட்ரெண்டை வந்து ட்ரெண்டு கரெக்டாக தான் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். 3 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ட்ரெண்டு கரெக்டாக தான் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத இங்கே இந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்தது இங்கே போயிட்டு மறுபடியும் நமக்கு ஃபாலோ த்ரூ பண்ணுது அப்படிங்கிறதையும் பாருங்கள், காட்டுது. பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா போகுது, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுது, மறுபடியும் வருது, ஒரு புல் பேக்கு எடுத்துகிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுது. இந்த இடம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் இதுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த ஸ்விங் லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்து இந்த லோ வைக்கலாம் செகண்ட் டார்கெட்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டாவில் இருக்கிற இந்த லெவலை நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நீங்கள் எத்தனை இண்டிகேட்டர்ஸ், எத்தனை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிங்கனாலுமே வந்து மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண தெரியணும். இது வந்து எல்லா நாளுமே ப்ரீவியஸ் டேட்டாவுக்காக நடக்குமா அப்படின்னா 90% ப்ரிவேசிவ் டேட்டாவுக்காக மட்டும்தான் மூவ் பண்ணுது. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கேப் அப்பு, கேப் டவுன். இந்த பாருங்கள், இப்போ கேப் அப் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல கேப் அப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபாலோ த்ரோ பண்ணியிருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாலோ த்ரோ பண்ண மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த இடத்த மார்க் பண்ணுறோம். அந்த ரிஜெக்ஷன் ஏரியா எங்கே அப்படிங்கிறத பார்க்கணும். ரிஜெக்ஷன் ஏரியா எங்கன்னா பாருங்கள், ப்ரிவியஸ் டேவில் ஒரு ஃபேர் கேப் வேல்யூ, ஒரு செல்லிங் ஏரியா. ஃபேர் கேப் வேல்யூ, ஒரு கேப் அப்பு, ஒரு ஃபேர் கேப் வேல்யூ, இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுவான்னா அதிகப்படியான பணம் உள்ள வர இடத்துலையும் அதிகப்படியான ட்ரேடு நடக்கிற இடத்துலையும் தான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டை சடனாக மூவ் பண்ணி கொண்டு வர ஏரியா தான் ஃபேர் கேப் வேல்யூ, கேப் அப், கேப் டவுனு இதெல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேர் கேப் வேல்யூவில் வந்தோடனே ரியாக்ட் ஆகிருக்குது பாருங்கள்.
ஃபேர் கேப் வேல்யூ வந்த உடனே ரியாக்ட் ஆகிருக்குது. அப்போ என்னன்னா இந்த ப்ரிவைசிவ் டேட்டா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குது, புல் பேக் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே இது எந்த லெவல் வரும் அப்படின்னா மறுபடியும் லோயர் லெவல் ஏது, இதுதான் பையிங் ஏரியா. ஏன்னா காலையில் என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே தான் பை பண்ணி கொண்டுட்டு போன இதை ரிஜெக்ட் பண்ணால் இவங்க ஆக்டிவாக இருந்தால் இதை பிரேக் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும் ஆக்டிவாக இருந்தால். அதாவது இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும். இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடம் பாருங்கள், இது ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியா தான். இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்னிங் போட்ட பையிங். இந்த பையிங்காக திரும்ப பாருங்க பையிங் நடக்குது, பையிங் நடக்குது. இந்த பையர் ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டின்னா நமக்கு இங்கே பையிங் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஏன் மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும். மார்க்கெட் சும்மா திரும்பல, கேட்டால் இந்த இடத்துல ஆர்டர் அதிகமாக போட்டாங்க. எங்கே ஆர்டர் போட்டாங்க, யார் போட்டாங்க, யார் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேணும் இல்லைங்களா? யார் போட்டாங்க அப்படின்னா இங்கே போட்டவங்களே இங்கே ஆக்டிவ் ஆகுறாங்களா, இல்லை பேலன்ஸ் இங்கே இருக்கிற பேலன்ஸ் ஆர்டரை மறுபடியும் திரும்ப எடுத்துகிட்டு போகிறாங்களா, அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிவியசிவ் டேட்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிவியசிவ் டேட்டா இப்போ ரேஞ்ச் போச்சு, இந்த இடத்துல பிரேக்கப் கொடுத்துச்சு, இந்த லெவல்லையே நின்றுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் ஏன் நின்றுச்சு அப்படின்னா அந்த லெவலில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டியும் ஹையஸ்ட் ஆர்டர் பிளாக் அந்த இடம் பாருங்கள். இந்த ரேஞ்சுக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக். இது எங்கே பிரேக்கப் கொடுத்துருக்குதுன்னா இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடம், அதாவது இந்த இடம் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன இடம். அதே சேமில் போய் மார்க்கெட் நின்றுருக்கு பாருங்க. அந்த டேவில் கரெக்டாக அதே சேமில் நின்றுருக்கு, மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ என்னன்னா இந்த இந்த ஃபேர் கேப் வேல்யூவில் போட்டவங்கள பிரேக் பண்ணுறாங்க, பண்ணினாலும் இவங்க அங்கே போக முடியும். ப்ரீவியஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக் ஃபேர் கேப் வேல்யூவும் கேப் அப் கேப் டவுனும் அப்புறம் ஆர்டர் பிளாக், இது நாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப் அப் யார் பண்ணுறாங்க, கேப் டவுன் யார் பண்ணுறாங்க, அதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஆர்டர் பிளாக் யார் அங்கே சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா, ஆர்டர் பிளாக் பையிங் ஆர்டர் பிளாக்கா செல்லிங் ஆர்டர் பிளாக்கா, ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்தால் ரியாக்ட் பண்ணுறாங்களா, ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ப்ரிவியசிவ் டேவில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அந்த இடத்துல ரியாக்ட் ஆகணுங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் அங்கே வந்தால் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின்லேயே வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஓகே அதுக்காக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா இந்த மாதிரியான சிம்பிளாக நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலே நம்ம மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மார்க்கெட் என்னென்னா இப்போ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரேடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போகலை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஓகே ஈஸி. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே தெரிஞ்சால் தானே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு டேட்டாவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அந்த 23,400 350 இதில் பில்ட் ஆகிருக்குதா, அப்போ ஏன் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, அந்த மாதிரியும் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் இது தன்னில் கொடுத்துருக்குறாங்க டெக்ஸ்ட் 3 இதில் கொஞ்சம் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டேட்டா இன்னைக்கு லீவுங்கிறதுனால வருதான்னு தெரில, ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
இந்த ரேஞ்சு தான் அடுத்த மணி. ஹையஸ்ட் பாருங்கள், 1,25,85,495 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டோட்டல். அதாவது இது பை டு செல் கிடையாது, அந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஹையஸ்ட்டாக இதில் இருக்குது. இதே பாருங்கள், இதே டேட்டா வந்து 24,000 நம்ம அந்த இதில் எவ்வளோ பார்த்தோம், 24,400 இதில் பாருங்கள் 1,30,00,000 இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா 24,400ல் 1,30,00,000 இருந்திருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டை விடலை, அந்த ரேஞ்சுக்கு மேலே காலையில் மார்க்கெட்டை விடலை. அடுத்த மணி 25,000 டேட்டா பேக்கப் டேட்டா தப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ். செக் பண்ணிக்கலாம். 24,000 க்ளோசிங் 24,270. சாரி கேஸ், இதில் டேட்டா கரெக்டாக காமிக்கல. பேக்கப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பில்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கலாம், ப்ரீவியஸ் டேக்காக அங்கே ஒரு செல்லர் இருக்கிறாங்க, அந்த செல்லருக்காக இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருந்துச்சுன்னா ரிவர்சல் நடக்குதான்னு பார்க்கலாம். ரிவர்சலுக்கு என்ன கன்ஃபர்மேஷன், ஃபுல் பேக்கு. ஃபுல் பேக்கில் என்ன ஆகும், ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும். அப்படின்னா ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே அடுத்து வந்து எந்த பாயிண்ட்டுக்கு போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, எந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் ஆகுது, அடுத்த ஆர்டர் பிளாக். அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கே, ப்ரீவியஸ் இல்லை, லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல லோ இதுதான், ஹை இது ஒரு ஆர்டர் பிளாக். இந்த ரேஞ்சு தான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஆனால் அந்த ஆர்டர் பிளாக்ல என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா, கேப் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. கேப் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா லிக்விடிட்டியை மறுபடியும் அந்த ஃபேர் கேப் வேல்யூவில் இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குங்க, ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்படின்னா அடுத்த டார்கெட் நமக்கு எதுவாக இருக்கணும்னா இந்த ப்ரீவியஸ் லோ. ஏன்னா இங்கிருந்து தானே பையிங் நடந்திருக்கு, இங்கே பையிங் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்தோன்னா ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ என்னென்னா இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வேக்கப் தியரி மாதிரியே ஒர்க் ஆகும். ஒரு பேலன்ஸு ட்ராப்பு, அதாவது இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கரெக்டாக இல்லை, எனக்கு மறந்துருச்சு. இது ஒரு யூடியூப்ஸில் பார்த்தேன். எப்படின்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், ஃபேர் கேப் வேல்யூ, டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த பேலன்ஸ் வந்து அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், ஃபேர் கேப் வேல்யூ, அந்த ஏரியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி நடக்கும். இதுதான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் விஷயம். இதுக்காக நீங்கள் ரெண்டு டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று ப்ரிவிசிவ் டேயில் கேண்டில் பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது விஷயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அந்த இடத்துக்கு அதில் ஆக்ட் ஆகிருக்குதா, அவ்வளோதான். அப்போ என்னென்னா மார்க்கெட்டு நமக்கு இங்கே ஓப்பன் ஆன உடனே கண்ணை மூடிட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது, இங்கே ஓப்பன் பண்ணினதே காலையில் மேலே போகல, அப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா ப்ரிவியஸ் டேவில் செக் பண்ணுறோம், மேலே போகிறதுக்கு விடல, மறுபடியும் மேலே போகிறானான்னு பார்க்கணும். இதெல்லாம் லோயர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுறதை விட ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி நீங்கள் ஒரு லாட்டுக்கு அதிகப்படியான பாயிண்ட்டை கேப்சர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இப்போ பாருங்கள், இது ஒரு ஷார்ட் என்ட்ரி, நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலையே நீங்கள் என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். அதனுடைய
ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், இவ்வளோ தான். ஏன்னா இது காலையில் இந்த இடத்துக்கும் மேலே போகலை, வேண்டாம் இங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சா டார்கெட் பாருங்கள், நம்ம டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது, செகண்ட் டார்கெட்டு இந்த ஏரியா. உங்களுக்கு பாயிண்ட் கேப்சூல் ஆகுது, 68 பாயிண்ட் கேப்சூல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 68 பாயிண்ட் கேப்சூல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரீமியத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ப்ரீமியத்தில் கரண்ட்டில் இருக்கிறதை எடுக்கிறேன், டேட்டா கரெக்டாக வரல. ஓகே, ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால டேட்டா வரல, அந்தளவுக்கு கிளியர் கட்டாக இல்லை. பாருங்கள், டேட்டா காட்டல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 பாயிண்ட்னா அதில் ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு கேப்சூல் கிடச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த 30 பாயிண்ட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை ஹை பண்ணலாம், ஹை ப்ராஃபிட்டுக்கு ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? அதனால் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது எல்லா நாள்லேயும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை காமிங்க, நான் அதுக்கான ரீசன் சொல்கிறேன். பாருங்கள், நான் குத்து மதிப்பாக ஏதோ ஒரு டேட்டாவை எடுக்கிறேன். இந்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. நல்ல கேப் அப்பு, இந்த ஹைக்கு மேலே அவங்க போகல, நல்ல கேப் அப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், கலர் மாற்றிக்கிறேன், ரெட்டு. இந்த இடத்துல யார் இருக்காங்க பாருங்கள், ப்ரீவியஸ் டேவில் கரெக்டாக ஒன்று ஃபேர் கேப் வேல்யூவாக இருக்கும், இல்லைன்னா ஆர்டர் பிளாக் ஏரியாவாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரீவியஸிவில் அந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்கன்னா பாருங்கள், செல்லர். அந்த செல்லர் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துக்கு வந்தால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரியாக்ட் பண்ணுனது எந்த இடத்துலையே நிற்கிது பாருங்கள். பாருங்க, மறுபடியும் ரெண்டாவது டைம் அதே இடத்துலையே போயிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு, இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அங்கே ப்ரீவியஸிவில் ஆல்ரெடி செல்லரு. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களான்னு நீங்கள் அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல என்ன பில்டு பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்ட்ரைக்கில் 24,000 சம்திங், அதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிறதோ ஆஃப்டரில் இருக்கிறதோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது இந்த ஸ்ட்ரைக்கில் 24,000க்கு கீழே 23,900, 950, இல்லைன்னா 23,800, இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அவங்க வழி விடுறாங்களாங்கிறத அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படிம்பாங்க, இல்லைன்னா லிக்விடிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எம்சி கான்செப்டில். ஏன் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் ஆகுது, சும்மா நம்ம அவங்க சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு டேட்டா கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இங்கே போனால் இன்டியூஸ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து குத்து மதிப்பாக வச்சுக்க முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ அதுக்கு தான் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து செல்லிங் ஏரியாவுக்கு போயிடுச்சு, மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. இது காலையில் 3 மினிட்ஸ் கேண்டில், இந்த கேண்டில்லே உங்களுக்கு ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ½ அன் ஹவரில் அதை வெயிட் பண்ணுறீங்க. அப்போ என்னது, ரெண்டாவது டைம் இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் விற்கிதான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற செல்லரை உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். உடைக்கல, அப்போ என்னன்னா நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த டேட்டாவை நம்ம பிடிச்சிருக்கலாம். அதாவது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு, அதாவது
இந்த இங்கேருந்து ஆர்டர் பிளாக் இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டு 63 பாயிண்ட். அட்லீஸ்ட் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட்னாச்சும் மூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஃபர்தராக ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா, மார்க்கெட்டோடைய அனலைஸ் தெரியாமல் நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். மார்க்கெட் கன்ஃபார்மாக இங்கே தான் போகுங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ஏன் ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு வந்தால் ஒரு பையிங் நடந்திருக்கு. அப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து இவன் உடைக்கிறானாங்கிறத பார்க்குறத விட இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாமா? நம்ம ஒரு 50 குவான்டிட்டி போட்டிருக்கிறோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 30 குவான்டிட்டியை ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு 20 குவான்டிட்டியை ஃபாலோ த்ரோவுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்தராக நான் இன்றைக்கி சொன்னதை வச்சு நாளைக்கு எடுக்கக்கூடாது. இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது இதே மாதிரியே நடக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நடக்கலைன்னா அதுக்கான அந்த இடத்தையும் எனக்கு நோட் பண்ணி சொல்லுங்கள். அதான் மெயின் பிரச்சனை. இதில் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இண்டிகேட்டர் வந்து எல்லா நாளும் இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. நான் இண்டிகேட்டரை ஒரு 20% மட்டும்தான் நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டரை எதுக்கு நம்பலான்னா, ஒரு தேர்டு ஃபோர்த்து கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இண்டிகேட்டர் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுனாவே இது வந்து செல்லிங்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கிருந்து நாங்கள் என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். இண்டிகேட்டரை மட்டுமே வச்சு ட்ரை பண்ணால் அது ஒரு இடத்துல பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர் வச்சு ட்ரை பண்ணுறப்ப ஷார்ட் என்ட்ரிக்கு பாருங்கள், ஷார்ட் என்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ஏரியா தான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஃபஸ்ட் இது, செகண்ட் இது வைக்கலாம். அப்புறம் ஃபர்தராக ப்ரீவியஸ் டேட்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸ் டேட்டா என்ன இருக்குது பாருங்கள். அங்கேயும் என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் தான் இருக்குது பாருங்கள். ஆர்டர் பிளாக் ரேஞ்சிலேயே வந்துருச்சு. ஆர்டர் பிளாக் ரேஞ்சிலேயே ஒரு செல்லிங் இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகுங்க, மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் ஆனால் அடுத்தது எங்கே நிற்கும், இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா. இப்போ இந்த ரேஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த நிற்குதா அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், மார்க்கெட் எந்த டேட்டா வச்சு பாருங்கள், மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேயே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்குதுங்க, ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்கு, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு இதெல்லாம் பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. அப்போனா ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ஃபர்தராக இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ த்ரோ பண்ண முடியுமா? இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ த்ரோ பண்ணணும். சப்போஸ் ரிஜெக்ஷன் கொடுக்குதுனாலுமே நமக்கு இந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணிடலாம். 103 பாயிண்ட் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது, கம்பல்சரி பண்ணலாம். இது வந்து என்னென்னா, ஒரு லாங் டேர்ம் மாதிரி எடுக்கிறதுக்கு, பொசிஷன் மாதிரி எடுக்கிறதுக்கு ஓகே. பட் நீங்கள் ஸ்கால்பிங் மாதிரி ஒவ்வொரு கேண்டிலையுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஹோல்டு பண்ண முடியாது. மார்க்கெட்டோட வேலையே என்னென்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரது தான். அப்போ என்னென்னா ஒவ்வொரு டைமும் ஏன் அப்புக்கு போகுது டவுனுக்கு போகுது அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் அப்புக்கு போகுதுன்னா எல்லா டைமுமே பையிங் நடக்குமானா நடக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு செல்லிங் ஏரியாவில் பையிங்க்கு போகுதுன்னா அவங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வரும். இதுதான் மார்க்கெட்டோடைய டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டோடைய டெப்த் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் அங்கே என்ன ஆர்டர் விழுகுது அப்படிங்கிறதும் தெரியணும். அதாவது அக்ரெசிவ் ஆர்டரா, இல்லை ஸ்டாப் லாஸ் ஆர்டரா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து லிமிட் ஆர்டரா, இந்த மாதிரி அந்த விஷயமும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஃபர்தராக அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல் பேக் எடுக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தெல்லாம் வெயிட் பண்ணுவீங்க.
இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே போகிறப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் கூட ப்ராஃபிட் ஓகே. இந்த இடத்துல வந்துச்சுன்னா கூட லாஸ் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ். அதனால் தைரியமாக ஹோல்டு பண்ணி பண்ணலாம். இதை ஃபர்தராக இதனுடைய இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வேறு மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை மட்டுமே அனலைஸ் பண்ணி கேண்டில் மட்டுமே யூஸ் பண்ணி மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம் கைஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். யாருமே டைரெக்டாக என்ட்ரி ட்ரை பண்ண வேண்டாம். பேக் டெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.